Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான ரவா லட்டு இந்த தீபாவளிக்கு நீங்க கண்டிப்பா ரெடி பண்ணலாம். இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படினா நம்ம இதுல sugar எதுவும் ஆட் பண்ணாம கருப்பட்டி வச்சு இது பண்ண போறோம். சோ உடம்புக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியா வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம பேக்கரி கடைகள்ல தான் போய் வாங்கணும்னு அவசியமே இல்ல. வீட்லயே ரொம்ப ஹெல்த்தியா பண்ணலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு கடாயில சரியா 3/4 கப் அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்துர்க்கேன். நீங்க அளவுகள் கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு கருப்பட்டி. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இத நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இது பாகு பதம் எல்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம 2 விரல்ல தொட்டு பார்த்தோம் அப்படினா நல்ல பிசு பிசு பதம் இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படினா இந்த மாதிரி நல்ல பிசு பிசுன்னு ஒட்டணும். இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி இத தனியா எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துடலாம். நீங்க ஒரு 1/4 கப் அளவு வரைக்கும் நீங்க நெய் சேர்க்கலாம். இப்போ இதுல பாதாம் அப்புறமா ஒரு 10 போல உலர் திராட்சை எடுத்துர்க்கேன். இத நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இந்த ட்ரை கிரேப்ஸ் பாத்தீங்க அப்படினா நல்ல பலூன் மாதிரி உப்பலா வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் பாத்தீங்கன்னா நெய்யில போடும்போது நல்லா வெடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் கலர்ல ஆனதுக்கு அப்புறமா இத நெய்யில இருந்து நம்ம வெளிய எடுத்துறலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல மாத்திட்டு இப்போ மிச்சமா இருக்கக்கூடிய இந்த நெய்யில பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம். ரவை போட்டு இத நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்தெடுங்க. ரவை நல்லா வறுபட்டு வந்துச்சு அப்படினா தான் உதிரி உதிரியா ஒண்ணு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இதுவே நம்ம வறுபடாம வச்சிட்டோம் அப்படினா நல்ல ஜவ்வு மாதிரி ஆயிரும். நீங்க வறுத்த ரவை எடுத்தாலும் அத நல்லா நம்ம இந்த மாதிரி நெய்யில வறுக்கிறது ரொம்பவே நல்லது. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேம்ல வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சிருந்த அந்த கருப்பட்டியை இது கூட வடிகட்டி சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே ஊத்திடுங்க. ஊத்திட்டு நம்ம இத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பாகிலே பாத்தீங்கன்னா இந்த ரவை நல்லா குக் ஆகி வரணும். இதுல எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ நம்ம ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி இல்லது பால் ஒரு 1/4 கப் போல சேர்த்தீங்க அப்படினா அது ஒரு 3 டேஸ் வரைக்கும் நீங்க வச்சு சாப்பிடலாம். அதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுவே இந்த மாதிரி பாகு மட்டுமே ஊத்தி அதுல நம்ம பண்ணும்போது ஒரு மாசம் ஆனாலும் அது கெட்டு போகாம இருக்கும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாகிலே பாத்தீங்க அப்படினா இந்த ரவை கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ இதுல ஒரு 2 ல இருந்து 3 ஏலக்காய் போல ஃப்ரெஷ்ஷா எடுத்து அத நல்லா இடிச்சிட்டு நம்ம போட்டுறலாம். நீங்க ஏலக்காய் பொடி யூஸ் பண்ணுவீங்க அப்படினா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வர டைம்ல நம்ம இதுல ஆல்ரெடி வறுத்தெடுத்து வச்சிருந்த பாதாம் உலர் திராட்சை இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்க நட்ஸ் எது வேணா உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் போட்டுக்கலாம். முந்திரி பிஸ்தா எது வேணா நம்ம வறுத்து இதுல போட்டுறலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். அந்த டைம்ல பாத்தீங்க அப்படினா இந்த ரவை நல்லா நமக்கு குக் ஆகி வந்துரும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிருச்சு. இனிமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துறலாம். கொஞ்சம் நல்லா ஆற விடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். இது லட்டா பிடிக்கும்போது கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்தாலும் நம்ம ஒரு நாளெல்லாம் வச்சிருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஆயிரும். சோ சிம்பிளா ரொம்ப ஹெல்த்தியா இந்த மாதிரி நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். நாம ஒயிட் சுகர் சேர்க்காம இந்த மாதிரி கருப்பட்டியில பண்ணும்போது குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பை.